கிருபா எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணின அனைவருக்கும் நன்றி. நான் இன்றைக்கு மரவள்ளி கிழங்குல வடையும் பகோடாவும் தான் செய்து காட்ட போறேன். தர்மிதா விரும்பி கேட்டிருந்தா எனக்கு மரவள்ளி கிழங்குல வடை சுட்டு காட்ட சொல்லி தர்மிதாக்காகவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நான் செய்து காட்டுறேன். மாவு இப்படி செய்வது என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். பாருங்க, இப்ப என்னென்ன பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் என்று. நான் இதுல 700 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் உரித்து கழுவி வச்சிருக்கிறேன். இதுல 80 கிராம் அவிக்காத பச்சை கோதம்பம் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை பொரிக்கிறது எண்ணெய். இதுல ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம், இதுல தேவையான அளவு உப்பு, 2 தேக்கரண்டி கட்டாத்தூள், இதுல 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சு சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். தேவையான கறிவேப்பிலை, இதுல ஒரு வெங்காயம். இவ்வளவு தான் இந்த வடைக்கு தேவையான பொருட்கள். வாங்கி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல இந்த மரவள்ளி கிழங்கை ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க வேணும். பாருங்க, நான் இப்போ எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டேன். நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த ஸ்க்ரேப் பண்ணின மரவள்ளி கிழங்க கொஞ்சத்தை எடுத்து நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுக்க போறேன். என்னன்னு சொன்னா, அப்போ குமைஞ்சு வந்தாத்தான் வடை தட்டி போட நல்ல அழுத்தமாக வரும். என்னுடைய அரைவாசியை நான் மிக்சி கப்புக்குள்ளே போட்டு ஒரு சுற்றி போட்டு குழைப்பேன். பாருங்க, நான் இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சுன்றதான் கொஞ்சம் களியாக வரும். இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். இதுக்குள்ள இந்த மாவை போடுறேன். கருவேப்பிலை, வெங்காயம், பெருஞ்சீரகம், இந்த கட்டாத்தூள், வெட்டி வச்ச காஞ்ச மிளகாய், இதுக்கு அளவான உப்பை போடுவோம். போட்டுட்டு வடிவா மிக்ஸ் பண்ணுவேன். நான் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன், மிக்ஸ் பண்றேன். சில மரவள்ளி கிழங்கு தண்ணி தன்மை உள்ள கிழங்கா இருக்கும், சில கிழங்கு மாத்தன்மை உள்ள கிழங்கா இருக்கும். மறுபடிய நீங்கள் பார்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொள்ளலாம். தண்ணி விட்டு நல்ல குளித்தன்மை தான் வடை கட்டி போட அழுத்தமா வரும். கொஞ்சம் தண்ணி விடுறேன். நம்ம கிழங்குக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அடிச்சேன். அதனுடைய கணக்க தண்ணி விட தேவையில்லை. உப்பை பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் உப்பை போட்டுக்கொள்ளுவேன். உப்பு காணும். ஓகே, இனி நாங்கள் குழச்ச பதம். ஓகே, இனி எண்ணெயில் போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ சட்டி வச்சு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயும் சூடு ஊறிட்டுது. இப்போ நாங்கள் குழஞ்சி வச்ச மரவள்ளி கிழங்கு மாவை போட்டு வடை சுட்டு எடுப்போம். பாருங்க, இப்படி போட்டு எடுப்போம். நல்ல ஒரு சுவையா இருக்கும் இந்த வடை. இந்த பகோடா வச்சு நாங்கள் சாப்பிடலாம். எத்தனை நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஒரு கிழமை 2 கிழமை சாப்பிடலாம் இந்த பகோடாவே.
ஓரளவா வெந்து வந்துட்டு இனி எடுப்போம். இந்த மரவள்ளி கிழங்குல நாங்கள் புட்டும் அவிக்கலாம். இன்னொரு நாளைக்கு நான் புட்டை வச்சு காட்டுறேன். இனி மீதி இருக்கிற இவ்வளோ மாவிலே நான் பகோடா சுட்டு எடுக்க போகிறேன். வேகட்டும். இப்போ வடிவாக வேகிட்டு நான் இதை எடுப்பேன். இந்த பவுடா பெருசு பெருசாக போட்டால் உள்ளுக்கு வேகாது. அதனுடைய கொஞ்சம் சின்ன சின்ன போட்டால் தான் வேகும். இதே மாதிரி மிச்சத்தையும் போட்டு எடுப்போம். பாருங்க, இதுதான் மரவள்ளி கிழங்குல சுட்ட வடையும் பகோடாவும் நல்லொரு கிரிப்ஸியாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.